யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கங்க. 4ஆம் வசனத்தை 4-5 நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்க போறோம். ஆமா, எல்லாருடைய கண்கள் அந்த வசனத்தை பார்க்கணும். வாசிக்கலாமா? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 5ஆம் வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் இருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கையை உயர்த்தி சத்தமார் ஆமே. ஆமாம். அப்படியே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் ஏசாயாக்கு திருப்பிடுங்க. அப்படியே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஏசாயா 5ஆம் அதிகாரம், ஏசாயா 5:4. யாராவது ஒருத்தர் சத்தமா அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 5:4. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன அப்படின்னு ஆண்டவர் வேதனைப்படுறாரு. அல்லேலூயா. அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அதுவோ கசப்பான பழங்களை தந்ததென்ன. ஆண்டவர் நம்மளை அழகா உருவாக்கி அழகா ஒரு தோட்டத்துக்குள்ள வச்சு நம்மளை என்னென்ன பண்ணணுமோ, எவ்வளோ அழகா நம்மளை உருவாக்கணுமோ எல்லாவற்றையும் அவர் செய்து நல்ல பழத்திற்காக, நல்ல கனிகளுக்காக, அதாவது அவரை போல நாம மாறணும் என்பதற்காக அவர் காத்து கொண்டிருக்க, நாமோ அநேக நேரத்தில் இதை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். கசப்பான பழங்களை தந்து கொண்டிருக்கிறோம். ஏசப்பா உங்களோட தெளிவா அவர் பேசிட்டு இருக்கிறாரு. நீ என்ன போல மாறணும், அதனாலதான் உன்னை சபையில உட்கார வச்சிருக்கிறேன். நீ என்ன போல மாறணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரை போல மாறணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரை போல மாறணும், அவரை போல மாறணும். இன்னைக்கு அவரை போல அநேக நேரத்தில் மாறுகிறதே கிடையாது. இதெல்லாம் ஒரே நாள்ல வர காரியம் கிடையாதுங்க. அவரை போல மாறுறது கொஞ்சம் கொஞ்சமா இந்த ப்ராசஸ்ல அவரோட கூட இணைந்திருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, என்னில் நிலைத்திருங்கள். சத்தமா சொல்லுங்க, யார் நிலைத்திருக்கணுமா? அவருக்குள்ள நாம நிலைத்திருந்தோம்னு சொன்னா அவருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால உங்களுடைய ஜெபம் பேட்டர்ன்லாம் கொஞ்சம் மாறட்டும். இப்போ வரைக்கும் நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்றது என்னன்னா, ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு இப்படி இருக்கணும், பங்களா வேணும், கார் வேணும், என் வீட்டுக்கு எதிர ஒருத்தன் என்னை சூனியம் வச்சுட்டான். இதுதான் நம்மளுடைய ரெகுலர் ப்ரேயரா மாறிட்டு இருக்குது. ஆனா நம்முடைய இந்த கடைசி நாட்கள் நம்முடைய ஜெபம்லாம் என்னமா தெரியுமா மாறணும்? அப்பா, இன்னும் உங்களை போல மாறணும், இன்னும் உங்களை நெருங்கணும், இன்னும் உங்களை போல என்னை உருவாக்குங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது நான் விசுவாசிக்கிறேன், நம்மளை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அவர் மிகவும் சந்தோஷப்பட அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பா மட்டும் நம்மளை குறித்து சந்தோஷப்பட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து மட்டும் உங்களை என்னையும் குறித்து சந்தோஷப்பட்டார்னா நம்மளை விட ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அல்லேலூயா.
ஏசப்பா மட்டும் நம்மளை குறிச்சு, இவனை குறிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம், இங்க உட்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் குறிச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாருன்னா அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதமா மாறிடும். அதனால இந்த கடைசி நாட்கள்ல, நான் ஏன் கடைசி நாட்கள் சொல்றேன்னா, நீங்க உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை அது நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. என்னன்னா, என் இயேசு கிறிஸ்து அவர் வெகு சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறார். நல்ல சத்தமன் ஆமே. ரொம்ப சீக்கிரத்தில் வர போறார். இதையா பல வருஷமா சொல்லுங்கிறீங்க நீங்க. நான் ரொம்ப தாத்தா காலத்துல இருந்து கேட்டுக்கிறேன். இங்க இருக்க வயதானவர்களை கேட்டீங்கன்னா, அம்மா அப்போதுல இருந்து கேட்டுட்டு இருப்பீங்களா இயேசு கிறிஸ்து வராருன்றது இல்ல? ரொம்ப வருஷமா கேட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்து வராருன்னு. எப்போ வராரு, எப்போ வர போறாரு? அப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரு வார்த்தை எழுதி தான் வைத்திருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தங்களை குறித்து ஒரு நாளும் தாமதியாயிராமல். என்ன வாக்குத்தத்தம்? நான் எப்படி போனேனோ அப்படியே திரும்பி வருவேன் என்ற வாக்குத்தத்தத்தை குறித்து ஒரு நாளும் தாமதியாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள் என்று வேத வசனம் ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கு. சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை என்னுடைய முகநூல்ல நான் பார்த்துட்டு இருந்தேன். அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா அதனுடைய காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிட்டு என் செய்திக்குள்ள போக ஆசைப்படுறேன். ஒரு டீ கடை ஓரமா ஒரு வயதானவர் ஒருத்தர் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாராம். ஒரு டீ கடை ஓரமா தமிழ்நாட்டில் அவர் உட்காந்து புலம்பிட்டு இருந்தாராம். தமிழ்நாட்டில் நடக்கிற காரியம்லாம் பார்த்தா எங்கேயோ போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு பயங்கர மோசமா போயிட்டு இருக்குது. ஒண்ணுமே புரியல, ரொம்ப பிரச்சனை இந்த தேசத்துல, ஒரே குழப்பம் அப்படின்னு இவர் புலம்பிட்டு இருக்க, அந்த ஓரமா வந்த இன்னொரு வயதானவர் இந்த காரியத்தெல்லாம் கேட்டுட்டு அவர் சொன்னாராம், தமிழ்நாட்டை குறித்து பரலோகத்துல பெரிய குழப்பமே நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாராம். இந்த தாத்தாக்கு ஒன்றும் புரியலை. இந்த மனுஷன் என்னையா தமிழ்நாட்டை குறித்து பரலோகத்தில் என்ன குழப்பம் இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் பேச்சு ஆரம்பிச்சது. அப்போ அந்த ஓரமா வந்தவர் சொன்னாராம், ஆமா, தமிழ்நாட்டை குறித்து இந்தியாவை குறித்து ஒரு மிகப்பெரிய குழப்பம் பரலோகத்தில் போயிட்டு இருக்குது. என்னன்னா, பிதாவானவர் இப்போ சொல்லிட்டாரு, இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லிட்டாரு, நேரம் வந்துவிட்டது, நீ உடனே போயிட்டு என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு வந்துரு. இந்த உலகத்தினுடைய எண்டு வந்துருச்சு, முடிவு வந்துருச்சு. எனக்காய் காத்து கொண்டிருந்த என்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வா என்று சொல்லும் பொழுது தூதர்கள், கோடான கோடி தூதர்கள் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஏன்னா இயேசு கிறிஸ்து இப்ப உலகத்துல பகிரங்கமா வர போறாரு. போயிட்டு கோடான கோடி ஜனங்களை பரலோகத்துல கூட்டு வர போறாரு. வாக்கு தத்தம் நிறைவேற போகுது என்ற ஒரு சந்தோஷத்துல கோடான கோடி தூதர்கள் எல்லா எக்காலத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் ரெடியா நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, இயேசு கிறிஸ்து இப்ப உலகத்திற்குள்ள வர போறாரு. பரலோகமே சந்தோஷமா இருக்கிற ஒரு சூழ்நிலைமையில் இயேசு கிறிஸ்துவோடைய கண்களில மாத்திரம் கண்ணீரோட நின்றுட்டு இருந்தார். பிதாவானவர் என்னப்பான்னு கேட்டா இயேசு சொன்னாராம், அப்பா, இப்போ ஒருவேளை நான் போனேன்னா என்னால கொஞ்சம் பேர் தான் கூட்டு வர முடியும். இன்னும் என்ன அறியாம நிறைய ஜனங்கள் கீழே இருக்கிறாங்க. நீ இப்போ போறதுக்கு கரெக்டான நேரமா இருக்குமா தெரியல. எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்களேன். நான் அதுக்குள்ளேயே எப்படியாச்சும் ஊழியர்களை அனுப்பி, மிஷனரிகளை அனுப்பி, எப்படியாவது ஒரு திரள் கூட்டத்தை நான் ஆயத்தப்படுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோட நின்றுட்டு இருந்தாராம். நம்ம பிதாவானவர் சொன்னாராம், இல்லவே இல்லை, எனக்காக இரவும் பகலும் காத்து கொண்டிருந்த என்னுடைய பிள்ளைகள் நீண்ட நாளா காத்துட்டு இருக்கிறாங்க இந்த நாளுக்காக. நீ உடனே போய் அவர்களை கூட்டிட்டு வான்னு சொன்னா, மறுபடியும் இயேசு கிறிஸ்து கண்ணீரோட சொன்னாராம், இப்ப வேணாம் ஆண்டவரே, இப்ப நான் போனா கொஞ்சம் பேர் தான் கூட்ட வர முடியும், எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்ற ஒரு காரியத்தை இந்த வயதானவர் இந்த டீ கடையில் உட்காந்து புலம்பிட்டு இருந்தவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தார்.
அப்போ இந்த டீ குடிச்சிட்டு புலம்பிட்டு இருந்த அந்த நபர் அவரை பார்த்து கேட்டாராம், ஏயா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, நீயும் வந்து சும்மா விடுறிய, கதை பயங்கரமாக விடுறிய அப்படின்னு அவர் சொன்னாராம். இல்லை, இது உண்மை, நான் அங்கிருந்து தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு நிமிடத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக மறைந்து போனார். இது உண்மையா பொய்யா எனக்கு தெரியல, ஒருவேளை தேவ தூதர் வந்து சொல்லியிருக்கலாம், அது உண்மையா பொய்யா அது வேற விஷயம். ஆனா ஒண்ணு உண்மை என்னன்னா, இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திற்கு வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார். நல்ல கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமே ஆமே, நல்ல சத்தமா மாரநாதான்னு சொல்லுங்க பாப்போம். சத்தமா மாரநாதா, நல்ல சத்தம் மாரநாதா. சீக்கிரம் மாறும், அவர் ரொம்ப சீக்கிரம் வர போறாரு. வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு விருப்பம். என்ன விருப்பம்னா, என் பிள்ளைகள் என்ன போல மாறி இருக்கணும். இன்னொரு வாட்டி பக்கத்துல பார்த்து சொல்லிருங்களேன், அவரை போல மாறணும். பக்கத்துல நல்ல கையை கொடுத்து சொல்லுங்க, அவரை போல மாறணும். நல்ல கையை பிடிச்சி குளிக்க சொல்லுங்க, அவரை போல மாறணும். நான் ஏன் அடிக்கடி கையை பிடிங்க பக்கத்துல பாருங்க அப்படின்னு சொல்றேன்னா, டைம் போக 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 என்ன ஆகும் தெரியுமா, அப்படியே லைட்டா தூக்கம் வந்துடும். ஆமா, அவர் பாட்டுன்னு பேசுவார், அவர் பேசிட்டோம் அப்படின்னு. சபையில வந்து என்ன பண்ணக்கூடாது, சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் சொல்றவங்களை மட்டும் ஆஸ்வதிங்கப்பா, சொல்லுங்க பாப்போம். தூங்க கூடாது. ஆமா, ஏன்னா தூங்கி வாழ்க்கையை விட்ட நிறைய பேர் பைபிள்ல இருக்கிறாங்க. ஒரு 3 காரியத்தை சொல்றேன், நல்ல கவனிங்க. ஒருத்த மாடியில படுத்து தூங்கணும். எங்க படுத்து தூங்கணும், சத்தமா சொல்லுங்களேன். மாடியில. ஒருத்த மடியில படுத்து தூங்கணும். எங்க படுத்து தூங்கணும், எங்க படுத்து தூங்கணும், மடியில. 3வது ஒருத்தன் அடியில படுத்து தூங்கணும். எங்க படுத்து தூங்கணும், நான் என்ன சொன்னேன், மாடி மடி அடி. நல்ல ஞாபகம் வச்சுங்க, மாடி மடி அடி. நீண்ட நேரம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்றார். அப்போ அந்த பிரசங்கத்தை மாடி ஓரமா ஜன்னல் ஓரமா உட்காந்து கேட்டுக்கொண்டிருந்த வாலிபன், என்னையா அந்த மனுஷன் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்றாருன்னு தூங்கிட்டான். அந்த மனுஷன் தூங்கினவன் அங்கிருந்து கீழே விழுந்து செத்து போனான். நீங்க தூங்கினா செத்து போவீங்கன்னு சொல்றதுக்கு நான் வரல. ஆமா, அப்புறம் ஆண்டவர் அவனையும் உயிரோடு எழுப்பிட்டாரு கிருபையா. மாடியில படுத்து தூங்கி வாழ்க்கையை விட்டான். 2வது ஒருத்தன் பல முறை சொன்னார், காதுல வந்து ரொம்ப அழகா கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்தார், சொல்லாதரா வாயை காத்துக்கோ அப்படின்னு. ஆனா அழகு நினைச்சு வாழ்க்கையை விட்டான், மடியில பட்டான், மொட்டையாடிச்சான். நான் படிக்கும் போதெல்லாம் யோசிப்பேன், ஏயா முடி வெட்டுற கூட தெரியாம எப்படியா தள்ளப்பட்ட அப்படி தூங்கினேன். மடியில பட்டான், வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. 3வது ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போன சொன்னா, இவர் ஒரு இடத்துக்கு போனாரு. இவரு போய் அடியில நல்லா தூங்குறாரு. தூங்கினா தூக்கி கடல்ல போட்டாங்க. எப்படியோ போய் அடியெல்லாம் வாங்கி அப்புறம் வந்து ஆண்டர் கிட்ட வந்தான். இன்னைக்கு ஆண்டர் ரொம்ப அழகா உட்கார வச்சு ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடா பாருங்க, உங்களுக்கு நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு மீட்டிங் ஆண்டர் ஒழுங்கு பண்ணி கொடுத்துருக்கிறார். கையை வைத்த நாமன்னு சொல்லுங்கப்பா. ஆமா, சில பேருக்கு எவ்வளோ அழகா சொன்னாலும் புரியவே புரியாது. ஆமா, 3 நாள் ஸ்பெஷல் மீட்டிங் வயிற்றுக்குள்ள வச்சு இருட்டில் வச்ச உடனே யோனா கத்துறான், ஆண்டவரே இப்போ நான் வரேன் ஆண்டவரே அப்படி. அந்த மாதிரிலாம் சில பேருக்கு அடி வாங்கினாதான் வந்து இப்போ வந்து கர்த்தர் பேசுறாரு அப்படின்னு வருவாங்க. ஆமா, அப்படிலாம் இல்லை, சொல்லும் போதே அழகா என்ன பண்ணோம் கேட்டுக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தூங்காதீங்க, இயேசுவை போல மாறணும். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, யாரை பார்த்து தூங்கினேன்னு சொன்னேன் அப்படின்னு. வண்டர்ஃபுல், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்ற பொழுது ஏற்ற நேரத்தில் நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். என்னுடைய செய்தியினுடைய சிறு செய்தியினுடைய தலைப்பு, என்னோடு கூட சேர்ந்து யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். யோவான் 4:34 வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல பயபக்தியோடு நம்ம வாசிக்க போறோம். யோவான் 4:34 சேர்ந்து வாசிக்கலாமா? இயேசு அவர்களை நோக்கி,
நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்றார். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு. My food, said Jesus, is to do the will of him who has sent me to finish his work. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்றார். என்னுடைய சிறு செய்தியின் தலைப்பு, கடவுளின் சித்தமா அல்லது உங்களுடைய விருப்பங்களா? கடவுளின் சித்தமா அல்லது நம்முடைய மனதின் விருப்பங்களா? இந்த கேள்வியை பொதுவா எல்லார்கிட்டே கேட்கும் போது நம்ம வாயிலிருந்து வருகிற முதல் வார்த்தை என்னவா இருக்கும்னா, நிச்சயமா கடவுளின் சித்தம் அப்படின்னு தான் வரும். ஆனா உண்மையாகவே கடவுளின் சித்தம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது அங்க உண்மையாவே அவருடைய சித்தத்தை செய்யறோமான்றதான் இப்ப பெரிய கேள்வி. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்றார். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். யோவான் 17:4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்றார். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 12:47 யாராவது ஒருவர் வாசிக்கலாம். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 13:22 ரொம்ப அழகான ஒரு வசனம். அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக நல்ல கவனிங்க, என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேரடியாக உங்களை பார்த்து கேட்க விரும்புகிற ஒரு கேள்வி, கடவுளின் சித்தமா அல்லது உங்களுடைய மன விருப்பங்களா? என் சித்தத்தை செய்ய நீ ஆசையா இருக்கியா, இல்ல உன் இஷ்டம் தான் நடக்கணும், உன்னுடைய விருப்பம் தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு உன்னதமான வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு உன்னதமான வேலை உண்டு. என்னவென்றால், அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதற்காக நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். சத்தமர் ஆமேன். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தால் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து நம்மை கழுவி இன்றைக்கு சபையிலே நம்மை நிலை நிறுத்தியிருப்பதற்கு ஒரே காரணம், அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா.
நான் மறுபடியும் உங்களை பார்த்து அந்த ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். கடவுளின் சித்தமா அல்லது உங்களுடைய விருப்பங்களா? இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்லங்க. நேற்றைய தினத்தில் அதை நம்ம தியானிச்சிருப்போம். நல்லது, இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறித்து தியானிப்பதற்கு அந்த ஒரு நாள் மாத்திரம் அல்ல, நம் வாழ்நாள் எல்லாம் அதை நினைவு கூற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ அந்த குறிப்பிட்ட ஒரு நாளுக்கு மாத்திரம் அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூர்ந்து துக்கமாய் இருப்பது அவருக்கு பிரியமல்ல. அவருடைய விருப்பம்லாம் ஒவ்வொரு நாளும் நீங்க அதை நினைக்கணும், ஒவ்வொரு நாளும் அதை நீங்க நினைவு கூறணும். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிற நாம், விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம், அந்த குறிப்பிட்ட நாள் மாத்திரம்தான் ஆண்டவருடைய பாடு மரணங்கள். நான் யாரையும் குறை சொல்லல, அதை சொல்லுவதற்காக நான் வரவில்லை. நடந்து கொண்டிருக்கிற இன்னைக்கு காரியத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த குறிப்பிட்ட 40 நாள் மாத்திரம் பரிசுத்தம், அந்த குறிப்பிட்ட 46 நாட்கள் மாத்திரம் உபவாசம், அந்த குறிப்பிட்ட காலங்கள் மாத்திரம் ஜெபம், தேவனை தேடுவதும் ஆண்டவருக்கு உண்மையா இருப்பதும், கர்த்தர் அதை ஒரு நாள விரும்பலங்க. அதை ஒரு நாள் அவர் விரும்பல. அவர் விருப்பமெல்லாம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட ஒரு உண்மையான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் விரும்புகிறார். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் அவரை தேடணும், அவரை போல மாறணும், அவருடைய பிரசனத்தில் இணையணும், அவர் என்ன சொல்றாருன்றதை ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அதுதான் அவர் விரும்புறார். இந்த நேரத்தில் ஆண்டவர் அநேகரோட பேசிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை, மீண்டும் மீண்டும் கடவுளின் சித்தமா அல்லது உங்களுடைய விருப்பங்களா? இயேசு கிறிஸ்து நமக்காய் பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல, நமக்காய் பட்ட அடிகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. இன்னைக்கு சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறோம். சொல்லும் போது ரொம்ப சாதாரணமா இருக்கு. இந்த காலத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற வேத ஆராய்ச்சியாளர்களுக்காக, வேத வல்லுநர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சில காரியத்தெல்லாம் படிச்சிட்டு இருந்தேன். அவருடைய பாடு மரணங்களை குறித்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல என்னால படிக்க முடியலங்க. எத்தனை பேர் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் மூவி பார்த்துருக்கிறீங்க? பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் பார்த்துருக்கு. நான் பேசுற தமிழ் புரியுதா? ஹலோ, ஏசு கிறிஸ்து படம் பார்த்துருக்கீங்களா? பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் கையை உயர்த்தி இப்படி காட்டுங்க பாப்போம். ஆமா, நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. ஒண்டர்ஃபுல். அதுல பார்த்தது நான் அதுல பார்த்த அந்த காரியங்கள் இயேசு கிறிஸ்து பட்ட பாடு மரணங்களுக்கு நாட் ஈவன் 1% வரவே வராது. ஆனா அதுவே பயங்கரமா இருக்கு, நம்மளால பார்க்க முடியல. நான் அந்த படத்தை இது வரைக்கும் ஃபுல்லா பார்த்ததே கிடையாது. ஆனா அது இயேசு கிறிஸ்து பட்ட பாடு மரணங்களுக்கு ஒப்பிடையா வைக்க முடியுமோன்னு கேட்டீங்கன்னா நாட் ஈவன் 1%, 1% கூட அவர் பட்ட பாடுகளுக்கு இந்த படம் கிட்ட வரவே வராது. ஆனா இதுவே பயங்கரமா இருக்கு. அதுல நடிச்ச அந்த இயேசு கிறிஸ்துவா நடிச்ச ஒருத்தருடைய சாட்சி இன்னும் யூடியூப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நான் 2 நாளுக்கு முன்னாடி கேட்டேன். அந்த சாட்டை அடிக்கிற ஒரு சீன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த ரோமர்கள் மிக கொடூரமாய் ஆட்சி செய்தவர்கள். அவங்க கையில வச்சிட்டு இருந்தது, அதுல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்துல, ஃபிளாக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்களா? சத்தமா சொல்லுங்க. ஃபிளாக்ரம். சத்தமா சொல்லுங்க. புதுசா ஒரு வார்த்தை கத்துக்கலாம், சொல்லுங்களேன். ஃபிளாக்ரம். சத்தமா சொல்லுங்க. ஃபிளாக்ரம். அந்த ஃபிளாக்ரம் என்றது சாட்டை
12 லெதர் பெல்ட்ஸ் அதில் தொங்குமா. 12 லெதர் பெல்ட், 12 லெதர் பெல்ட். நல்லா கவனிங்க, அந்த ஒவ்வொரு லெதர் பெல்ட் கீழையும் மெட்டல் பால்ஸ், மெட்டல்ல இரும்பு பால்ஸ் இருக்குமா. அதற்கு கீழே கூர்மையான எலும்புகள் கொக்கி போன்ற காரியம். ஒரு ரோமானிய ரொம்ப கொடூரமா தண்டனையை கொடுப்பவர்கள், அவர்களுக்கு முன்பதாக இருக்கிற ஒரு நபரை அவர்கள் ஒரு அடி ஓங்கி அடித்தார்கள் என்று சொன்னால், அந்த 12 லெதர் பெல்ட்டும் அது கீழே இருக்கிற மெட்டல் பால்ஸோட சேர்ந்து இருக்கிற அந்த கொக்கிகளும் எலும்புகளும் போய் அந்த நபருடைய முதுகுகளை இப்படி பிடிச்சிக்கும், மாட்டிக்கும் போயிட்டு. அது ஒரு வாட்டி ஓங்கி அவன் இழுக்கும் போது ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் ஆஃப் சதைகள் அப்படி பீறி கொண்டு வரமா. இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. நைட்டு ஃபுல்லா அவரை தூங்க விடாம, அவரை டயர்டாக்கி, அவர் முகத்தில் காரி உமிழ்கிறார்களாம். ஒரு மனுஷனுடைய முகத்துல காரி துப்புனாங்கன்னா அதற்கு எதற்கு அடையாளம் என்றால், கீழ்த்தனமா நினைக்கப்பட்டவர்களா துப்புவாங்க. ஏங்க, இன்னைக்கு உங்க முன்னாடி ஒருத்தன் காரி உமிழ்ந்து துப்புறானா சும்மாவா இருப்போம்? அவர் முகத்தில் காரி உமிழ்ந்தார்களாம். அவர் எல்லா அவமானத்தையும் தாங்கிட்டு தான் இருந்தார். காரணம், அவருக்குள்ள இருந்த ஒரே சிந்தனை என்ன தெரியுமா? என் பிதாவினுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும். அல்லேலூயா. சிலுவையின் மரணத்திற்கு போய் தான் நமக்கு மீட்பை கொண்டு வரணும்னு அவருக்கு அவசியமே கிடையாதுங்க. வேற விதத்துல போய் நமக்கு மீட்பை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை உணர்ந்த கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டியானவர், அவர் தன்னைத்தானே ஜீவ பலியாய் நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நைட்டு ஃபுல்லா அவர் அடிச்சு, அடுத்த நாள் சாட்டை அடிக்கும் போதே உடம்புல இருக்கிற பாதி ரத்தம் வெளியே போயிருச்சு. அதை முடிச்ச உடனே முள் கிரீடத்தை அவருக்கு சூட்டினார்கள் என்று வேதத்துல பார்க்கிறோம். அது ஒவ்வொரு முள்ளும், அந்த முள்ளே ஒரு விஷமான முள். ஆக்சுவலி அதை அவர் சிரசில வைத்து தங்கள் கரங்களில் வைத்திருக்கிற குச்சிகளை, கொம்புகளை வைத்தவர்களை அவரை ஓங்கி அடித்தார்களாம் தலையில. சயின்டிபிக் பயாலஜிக்கலி சில காரியத்தெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு வேதனையை தாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியவே முடியாது. ஒரு வாட்டி அவரை ஓங்கி அடிக்கும் போதும் இந்த முற்கள் அவருடைய ஸ்கல் உள்ள இருக்கிற ஸ்கல்லை வந்து டேமேஜ் பண்ணிட்டே இருந்துச்சு. ஆல்ரெடி உடம்புல பாதி ரத்தம் போயிருச்சு. தாவீது சொல்றார், அவருடைய முதுகு உடம்பட்ட நிலம் போல ஆயிற்றான், அவருடைய எலும்புகள் எல்லாம் என்ன கூடலாம். அந்த எலும்புகள்லாம் தெரிகிற அளவுக்கு அடி வாங்கி இப்ப முள் கிரீடம், ஆல்ரெடி ரத்தம் போயிருச்சு. அதை முடிஞ்ச உடனே கொல்கதாவுக்கு நேராக அவரை அழைத்து சென்றார்கள். அந்த போற பாதை இப்போ இருக்கிற மாதிரி நல்ல ஃபர்னிஷ்டான பாதை இல்லை, முட்களும் கரடு முரடான கற்களும் இருந்த ஒரு பாதை அந்த காலத்தில். அது வழியா அவர் நடந்து போனோம். கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் என்று சொல்றார்கள். இவர் இருக்கிற இடத்துல கொல்கத்தாவுக்கு 1/2 கிலோமீட்டர். அவ்வளோ அடி வாங்கிட்டு 1/2 கிலோமீட்டர் எப்படி நடந்தாருன்னு தெரியல. சாதாரண முள்ளு குத்தினாலே நடக்க முடியல நமக்கு. அவ்வளோ அடி வாங்கிட்டு இப்போ போறாரு. பாரமான சிலுவையை தோள்களிலே சுமத்தப்படுகிறது. அதை கொஞ்சம் கூட தாங்க முடியாம நடந்து போய் அடிக்கடி கீழே தவறி விழுறாரு. இப்போ இதெல்லாம் படம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த இயேசு கிறிஸ்துவா நடிச்ச அவர் சாட்சி சொல்றாரு. என்னன்னா, அந்த சாட்டை எடுக்கிற சீனை வந்து உண்மையாவே அதே மாதிரி இருக்கணும், ரியலாவே இருக்கணும், கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ரியலா இருக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ லெவல் ஆஃப் லெதர் ஷீட்ஸ், பண்டில் ஆஃப் லெதர் ஷீட்ஸை அவர் முதுகுல போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்களாம். உண்மையா அடிச்சிட்டு இருந்தாங்க. அடிக்கிற அடியில உண்மையா தெரியணும்னு சொல்லிட்டு.
அப்படி அடித்து கொண்டிருக்கும் போது நடந்த உண்மை சம்பவம், ஒரு கொக்கி, அதுல இருக்கிற ஒரு ஒரிஜினல் கொக்கி தெரியாதனமா அவருடைய விழாக்களை போய் மாட்டிக்கிச்சான். ஒரே ஒரு கொக்கி விழாவில் போய் மாட்டிக்கிச்சு. அந்த லெதர் ஷீட் இறங்கிருச்சு அடிக்கும் போது. அவர் கண்ணீரோடு சொன்ன ஒரு காரியம், இந்த ஒரு அடிக்கே தாங்க முடியாம கிட்டத்தட்ட 6 மாதங்கள் என்னால் எழும்ப முடியல, படுத்த படுக்கை ஆயிட்டேன். ஆனா இயேசு கிறிஸ்து அவர் பட்ட பாடுகள், அவர் சொல்றாரு, எத்தனை அடி வாங்கிட்டு எப்படிதான் அவர் எழுந்து நடந்து போனாருன்னு தெரியல எனக்கு, என்னால அந்த ஒரு அடியே தாங்க முடியல. அவருக்குள்ள இருந்தது ஒன்னே ஒண்ணுதாங்க, எப்படியாச்சு என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நான் செஞ்சு முடிச்சிடணும், அவர் விருப்பத்தை நான் நிறைவேற்றிடணும். அந்த ஒரு நோக்கம் மாத்திரம் தான் அவருக்குள்ள கடைசி வரைக்கும் இருந்தது. 100க்கு 100 தெய்வீக தன்மையும் உடையவராக இருந்தார். இந்த உலகத்தில் வாழும் போது 100க்கு 100 மனுஷிக தன்மையும் இந்த உலகத்தில் அவருக்கு இருந்துச்சு. கெத்செமனி தோட்டத்தில் போய் இப்ப அழுவுறாரு. ரொம்ப அழகான வசனம், அதை நீங்க வாசிக்கணும்னு நான் விரும்புறேன். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 41 44 வசனம் வரை. லூக்கா 22 41 44 வரை. அவர்களை விட்டு, நல்ல கவனிங்க எல்லாரும், அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு பிதாவே, நல்ல கவனிங்க, பிதாவே உமக்கு சித்தமானால், என்ன ஜெபம் பண்றாரு, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். 44 வாசிக்கலாமா? அவர் மிகவும் நல்ல கவனிங்க, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அதிக ஊக்கத்துடனே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் நமக்கு கைப்பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. இத நீங்க உட்கார்ந்து அழுவணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லல. இதை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறணும்னு கர்த்தர் விரும்புறாரு. ஒவ்வொரு நாளும் நினைவு கூறணும். ஏதோ இந்த குறிப்பிட்ட நாட்கள் மாத்திரமல்ல, நீங்க இதை கேட்டுட்டு எமோஷனலா ரியாக்ட் பண்ணுன்றதுக்காக நான் இதெல்லாம் சொல்லவில்லை. இதெல்லாம் கேட்டு எனக்காக இவ்வளவு பாடுகள் அனுபவிச்சிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சிந்தா இருந்துச்சு, என்ன தெரியுமா? அனுப்பினவருடைய சித்தத்தின்படி நான் செய்யணும். அவரை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஏன் சித்தத்தை செய்ய யாரா இருக்கிறாங்களா? அவருடைய கண்கள் இந்த திருச்சபை முழுவதும் உலாவை கொண்டிருக்கிற அந்த கண்கள் ஏக்கத்தோடு அவர் உலாவை கொண்டிருக்கிறார். என்ன ஏக்கம்னா, என் சித்தத்தின்படி செய்யறவங்க, என் விருப்பத்தின்படி நடக்கிறவங்க யாரா இருக்கிறாங்களா? இவ்வளோ பாடுகளை அனுபவிச்சாரு, இவ்வளோ மரண வியாகுலம் நம்ம வாசிச்சோம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு, மார்க் எழுதுறாரு, அவர் திகிலடைய தொடங்கினாராம். ஏன்னா மனுஷிக தன்மையும் இந்த உலகத்தில் அவருக்கு இருந்தனால. ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று கூட உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம எப்படி சாக போறோன்றது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சா நமக்கு பயமா இருக்காதா? ஹலோ, என்ன என் அபசகுணமாக பேசினுக்கிற வந்ததுலேருந்து சாக போறோம் எதுவும் ஆக போறோன்னு கேட்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்குறேன், உங்களுடைய மரணம், என்னுடைய மரணம் எப்படிப்பட்ட மரணமா இருக்க போகுதுன்னு ஒருவேளை எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால நிம்மதியா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே தெரியும். எப்படி சித்திரவதை பண்ண போறாங்க, எப்படி அடிக்க போறாங்க, எப்படி அவரை சரீரத்தை பிற்க போறாங்க, எல்லாத்தையும் அறிஞ்சவர். வேதம் சொல்லுது, அவர் வியாகுலப்பட தொடங்கினார்.
அது சாதாரணமான வியாகுலம் இல்லைங்க, மரண வியாகுலம், மரண பயம். நான் நினைக்கிறேன் வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராசரங்களை உருவாக்கின இயேசு கிறிஸ்து இப்ப கொஞ்சம் பயந்து போய் தான் அந்த ஜெபம் பண்றாரு. பிதாவே, கூடுமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்கும்படி செய்ய. ஆனாலும் சொல்றாரு, ஆனாலும் என் சித்தம் இல்லப்பா, உங்க சித்தம், உங்க சித்தமே ஆக கடவுது. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்துடன் ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துள்ளிகளாய் தரையில் விழுந்தது. மெடிக்கலி இதுக்கு ஒரு டேர்ம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மெடிக்கல் லைன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அக்கா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த வேர்வை துளிகள் ரத்தத்தின் பெருந்துள்ளிகளா ரத்தமா வெளியே வருதுன்னா மெடிக்கலி அதுக்கு ஒரு டேர்ம் இருக்கு. அது என்னன்னா ஹெமட்டோஹைட்ரோசிஸ். எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாப்போம், ஒரு வார்த்தை கத்துக்கலாம், சொல்லுங்களேன். ஹெமட்டோஹைட்ரோசிஸ், சத்தமா எல்லாரும் சேர்ந்து ஹெமட்டோஹைட்ரோசிஸ். அப்படின்னா இட் இஸ் a bleeding disorder. ஒரு மனுஷன் தாங்கக்கூடாத அளவிற்கு பயமும் திகிலும், தாங்கக்கூடாத அளவிற்கு ஒரு மனுஷனை சந்திக்கும் பொழுது, இன்னும் தெளிவா சொல்லணும்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் பிளட் பிரஷர். இன்னைக்கு நமக்கு பிபி வந்துச்சுன்றாங்க டாக்டர், பிபி மாத்திரைலாம் போடுறாங்க. அதெல்லாம் நினைக்கிறேன் கொஞ்சம் நார்மல் தான் நினைக்கிறேன். ஏசு கிறிஸ்துவுக்கு வந்த பிபி போல நமக்கெல்லாம் வந்திருந்தா அவ்வளவுதான். இது மனிதருடைய வாழ்க்கையில நடப்பது ரொம்ப அரிதான காரியம், எங்கமே பார்க்க முடியாது இந்த காரியத்தை. இந்த சூழ்நிலைமைய ஒரு மனுஷன் தாங்கக்கூடாத வலிகளையும் வேதனைகளையும் பயங்களையும் ஒரே நேரத்தில் எல்லாம் அந்த மனுஷனை அழுத்தும் பொழுது இந்த வேர்வெல்லாம் ரத்தமா வெளியே வரும். கெத்செமனி தோட்டத்தில் அவருக்கு நடந்தது இதுதான். பயம், வேதனை, நடுக்கம், திகில், மரண வியாகுலம். அவரால் முடியல, போய் ஜெபம் பண்றாரப்பா, கூடுமானால் இந்த பாத்திரத்தை கொஞ்சம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்க, என்னால் முடியல, ஆனாலும் என் சித்தம் இல்லை ஆண்டவரே, உங்க சித்தம் ஆகட்டும்பா. தன்னைத்தான் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து இந்த மதியான நேரத்தில் ஒரு விசை கூட உங்களை பார்த்து கேட்க விரும்புகிற ஒரு கேள்வி, இவ்வளோ நான் செஞ்ச அப்புறமும் இப்ப கூட மனசுல என் சித்தத்தை செய்யணும்ன்ற ஒரு உணர்வு இல்லையா? இன்னும் கூட என் சித்தம், என் விருப்பம், என்னுடைய ஆசைகள் தான் நடக்கணும்னு ஒரு ஆசையோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறியா? அவரை கல்வாரி சிலுவையில எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவர் அரைஞ்சிட்டாங்க. அவர் அரைகிற இதெல்லாம் நான் படிச்சுட்டு இருந்தேன், என்னால படிக்க முடியல. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் தொங்கிட்டு இருக்கிறார். நம்ம நினைச்சிடுறோம் சிலுவையில கட்டி போட்டா அவள் தான் அப்படி இருப்பாங்க அப்படின்னு. இல்லைங்க, அந்த 2 கரங்களையும் ஆணிகளால் கடாவப்பட்டு அவர் அடிச்சு இப்போ ட்ரெஸ் இல்லாம நேக்கடா இருக்கிறாரு. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, அந்த குறிப்பிட்ட 6 மணி நேரத்திற்குள்ள ஒரு மனுஷன் சந்திக்க கூடாத எல்லா வழிகளையும் இயேசு கிறிஸ்து அந்த 6 மணி நேரத்தில் சந்திச்சாராம். ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாத எல்லா வழிகளையும் அவர் சந்தித்தார். அவர் ரொம்ப நின்றுட்டு இருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் ஆணி, ஷோல்டர்ஸ் எல்லாம் டிஸ்லோகேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த 2 ஷோல்டர்ஸ் எலும்பு உடையில, ஏன்னா வசனம் சொல்லுது அவருடைய எலும்புகளில் ஒன்றாகிலும் முறிக்கப்படாது. அந்த தீர்க்க தரிசனம் அது ஒரு நாளும் மாறாது. ஆனா அந்த ஷோல்டர்ஸ் எல்லாம் டிஸ்லோகேட் ஆக ஆரம்பிச்சிருச்சான். இந்த ரிஸ்ட் டிஸ்லோகேட் ஆயிருச்சு. எவ்வளவு வலி இருக்கும் தெரியுமாங்க? அதெல்லாம் உடம்புல எந்த ரத்தமும் இல்லை, டிஸ்லோகேட் ஆன நிலைமையில அவர் நின்றுட்டு இருக்கிறாரு.
சனிக்கிழமை ஒரு பஸ்காவா இருந்தபடினால ரோமர்களுக்கு ஒரு பழக்கம், நீண்ட நேரம் சிலுவையில் அவர்களை இந்த கைதிகளை தொங்க விடக்கூடாது. அதனால எலும்புகளெல்லாம் உடைச்சி இவங்களை சாகடிச்சு உடனே அவர்களை அடக்கம் பண்ணிடணும். சோ முதல்ல இருக்கிற அந்த 2 பக்கம் கல்லர்களுடைய எலும்பெல்லாம் உடைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ கிட்ட வந்து அவர் ஆல்ரெடி மரிச்சு போயிருந்தார் என்பதை கண்டு அதை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு போர் சேவகன் ஈட்டி எடுத்து விழாவில குத்துகிறான் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும், படிச்சிருக்கிறோம். அப்ப வேதம் தெளிவா சொல்லுது, ரத்தமும் தண்ணீரும் கலந்து வந்தது. அதற்கு என்ன அர்த்தம்னா, மனித குலமே, இதுக்கப்புறம் உனக்காக ரத்தம் சிந்தைய உடம்புல ஒரு செட்டு ரத்தம் கூட இல்லை, நான் எல்லா ரத்தத்தையும் சிந்திட்டேன், கடைசியா தண்ணி வந்ததுக்கு அதாங்க அர்த்தம். எல்லா ரத்தமும் போயிருச்சே உடம்புல இருந்து. உனக்காக நான் பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. இவ்வளோ கஷ்டத்தை நம்ம தெரிஞ்சிருந்தோம், அறிஞ்சிருந்தோம், சத்தியம் தெரிஞ்சிருந்தோம். நமக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, இன்னும் என் விருப்பம் தான் நடக்கணும், இன்னும் என் சித்தம் தான் நடக்கணும். இயேசுனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா இன்னைக்கு. அவங்க செஞ்சுப்பாங்க, எனக்கு என் விருப்பம், என் ஆசைப்படி, என் பிள்ளைக்கு, என் குடும்பத்துக்கு என்ன நடக்கணுமோ அது என் விருப்பம் நடக்கணும். அந்த அன்பு உங்களுக்கு புரியலையா? அந்த ஏக்கத்தை உங்களால உணர முடியலையா? இந்த மதியான நேரத்தில் தொடர்ச்சியாக அவருடைய சத்தம் உங்கள் இருதயங்களிலே தொனித்துக் கொண்டிருக்கிறது. கடவுளின் சித்தமா அல்லது உங்களுடைய விருப்பங்களா? உங்களுடைய விருப்பங்களா? இன்னும் என் விருப்பம் தான் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. எபிரேகி ஆக்கியோன் எழுதுகிறான், சத்தியத்தை அறிந்த பின்பும் ஒருவன் மனப்பூர்வமாய் அவன் பாவம் செய்தால் இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் அவன் சிலுவையிலே அறைகிறான். ஏங்க, ஒரு வாட்டி அரைஞ்சதுக்கே அவர் முடியலங்க. ஆனா சத்தியத்தை அறிஞ்ச பிறகும், நமக்கு எல்லாருக்கும் சத்தியம் நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்து யாரு நல்லா தெரியும். ஆனா தெரிந்த பிறகும் ஒருவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்வானானால், நீங்க இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையறீங்கன்னு எபிரேயி ஆக்கியோன் சொல்றாரு. இந்த மரத்திலிருந்து நல்ல கனி, நல்ல பழங்கள் வரும் என்று காத்து கொண்டிருந்தேன், ஆனால் அதுவோ கசப்பான பழங்களை தந்ததென்ன அப்படின்னு பார்த்தா, எத்தனையோ தடவை நாமளே நம்ம கரங்களால் இயேசு கிறிஸ்துவ அறைஞ்சிருக்கிறோம். சத்தியத்தை அறிந்த பின்பும். இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் உங்ககிட்ட வைக்க விரும்புறார். ஏசப்பா, உனக்காக நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் பண்றதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் சிலுவையில். ஆனா என்னுடைய விருப்பம் எல்லாம் ஒண்ணுதான், என் சித்தத்தை செய்வியா, என் சித்தத்தை செய்வியா? ஏசப்பாவுடைய சித்தத்தை மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா போதுங்க. உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனம் இந்த உலகத்துல யாராலையும் அப்படிப்பட்ட ஜனமே இருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு ஏசப்பா சித்தத்தை செய்யறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு எல்லா சபைகளிலும், யாரையும் குறை சொல்ல விரும்பல, அதற்காக நான் அழைக்கப்படவில்லை. இன்னைக்கு எல்லாம் நம்ம இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றோம்னா, இயேசு என்ற பெயர் மாத்திரம் தான் இன்னைக்கு எல்லாத்துலயும் இருக்குது, தவிர இயேசுனுடைய உண்மையான விருப்பம் இன்னைக்கு அநேக இடத்துல இருக்கிறது இல்லை. சபையில வரோம், ஆராதிக்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம், எல்லாம் நல்லதுதான், பாட்டு பாடுறோம், எல்லாம் நல்லதுதான். ஆனா உண்மையா இயேசுனுடைய சித்தம் அங்க இருக்குதா அப்படின்னு கேட்டா very few. இந்த மதியான நேரத்தில் அவருடைய விருப்பம் எல்லாம் ஒன்றுதான். என் சித்தத்தை செய்ய யாராகிலும் ஒருவர் இருக்கிறார்களா? அதை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். This is not a message. நான் உங்களுக்கு ஏன்னா நீங்க நிறைய மெசேஜ் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஏசப்போடைய இருதயத்தின் ஏக்கத்தை உங்ககிட்ட நான் வச்சுட்டு போறேன். அவர் சித்தம், அவர் விருப்பம், அவருடைய ஏக்கம்
அவருக்கு என்ன பிடிக்கும், அவர் என்ன விரும்புறாரு, அவர் என்ன சொல்ல விரும்புறாரு, அது என்னைக்கா கேட்குறோமாங்க? நம்ம என்னைக்கா கேட்குறோமா? நான் எழுந்ததுல இருந்து ஆவியானவர் உணர்த்திட்டே இருந்தார், டே என்னை போல மாறவே மாட்டேங்கிறியப்பா, நீ என்னை போல இன்னைக்கு யாருமே இல்லையடா, என்ன போல குணங்கள் இன்னைக்கு உங்களுக்குள்ள இல்லையாடா. ஆண்டவர் வேதனைப்படுறது உங்களுக்கு புரியலையாங்க? நல்ல கனிகள் வரும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், ஆனால் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஏசப்பாவுடைய பாடு மரணங்களை நினைவு கூர்ந்து நம்ம அவரை ஸ்தோத்திரிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம். 40 நாள் எல்லாம் நல்லதுதாங்க. அதை விட மேலான ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வது நம்மேல் விழுந்த ஒரு கடமையா இருக்குது. கையை உயர்த்து ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஆமேன், நல்ல சத்தமா ஆமேன். எல்லா வகையிலும் அவர் பாடுகள் அனுபவிக்கிறார். ஒரு மனுஷன் சந்திக்க கூடாத எல்லா கஷ்டத்தையும் 6 மணி நேரத்தில் அவர் சந்திச்சார். இவர் யாருன்னா, பிலிப்பியர்ல ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு, வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையுன்றும் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நீங்க 2 காரியம் ஏசப்பா உங்க இருதயத்துல வைக்கிறாரு. 1, என் சித்தத்தை நீ செய்யணும். 2வது, என்ன போல நீ மாறணும். இந்த கடைசி நாட்கள்ல அதுதான் அவர் விரும்புறதே. அவர் விரும்புறது தான். நீங்க கொடுக்கிற காணிக்கையெல்லாம் அவர் பெருசா பார்க்கல. நம்ம நினைச்சுக்கிறோம் காணிக்கை கொடுத்தா போதும், கர்த்தர் வந்து நம்மளை ஆசீர்வச்சிருவாரு. சபைக்கு ஒழுங்கா வந்துட்டா போதும், கர்த்தர் ஆசீர்வச்சிருவாரு. நோ, வேதம் தெளிவாக ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்துல இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுறவங்களாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டாங்களா? நல்லா கவனிங்க, நல்லா காது கொடுத்து கவனிங்க. இந்த வார்த்தை படிக்கும் போது கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு எனக்கு. இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுறவங்களாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ஆனா யாரு போக முடியும்னா, பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கப்படுவான். அல்லேலூயா. இப்போ உங்களை பார்த்து கேட்கிறாரு, கடவுளின் சித்தமா அல்லது உங்களுடைய விருப்பங்களா? எனக்கு இன்னைக்கு 27 வயசு ஆகுது. ஐ கேன் போல்ட்லி டிக்ளேர், நான் தைரியமா சொல்ல முடியும், எனக்குன்னு ஆசை இந்த உலகத்துல. காலில் வரும்போது கூட காரில் யோசிச்சுட்டு இருந்தேன், அப்போ எனக்குன்னு எந்த ஆசையும் இல்லையப்பா. ஒரு 27 வயசு பையனுக்கு என்ன இருக்கும்? பங்களா வாங்கணும், நல்ல நிலைமையில இருக்கணும். உட்காந்து என் மனைவிட்டு கூட சொல்லிட்டு இருப்பேன், எனக்குன்னு ஒரு ஆசை கூட இல்லைப்பா. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஆசையெல்லாம் அப்படியே மாத்திட்டாரு. என்னன்னு மாத்தினாருன்னா, வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. தைரியமா சொல்ல முடியுங்க இன்னைக்கு, எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லை. ஏன்னா என் ஆசைலாம் அவர் பக்கம் போயிருச்சு. நான் பண்ற ஜபத்தெல்லாம் கேட்டா சில நேரத்தில் சிரிப்பீங்க. பேராசை உள்ள ஜபமும் எனக்குள்ள இருக்கு. என்னன்னா, இந்த பைபிள்லாம் படிக்கும்போது இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் அவங்கெல்லாம் கர்த்தர் ஆவியிலே பரலோகத்திற்கு அவர்கள் எடுத்து அவரை கொண்டு போய் காட்டுறார். அப்போஸ்தலனாகிய யோவானை வெளிப்படுத்தின விசேஷத்துல போட்டிருக்கு, நான் ஆவியில் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டேன். போனா உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து
இந்த யோவான் யாருன்னா மார்பிளே சாஞ்சிருந்தவர் உலகத்துல வாழும்போது இயேசு கிறிஸ்துவோட. ஆனா இப்போ இயேசு கிறிஸ்துவ பார்க்கும்போது பயங்கர பரிசுத்தம் உள்ளவராய் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுறாரு. அவருடைய கால் இப்படி இருந்துச்சு, அவருடைய முடி இப்படி இருந்துச்சு, அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது, 7 குத்து விளக்கன் மத்தியிலே உலாவுகிறார். எல்லாத்தையும் குறிச்சு எழுதுறார். எனக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சு, ஆண்டவரே இவங்களெல்லாம் இப்படி கூட்டு போய் கட்டுறீங்களே, எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. நான் உங்களை பார்க்கணும், உங்க பரலோக ராஜ்யத்தை பார்க்கணும். அதனால என் ஜபம்லாம் என்னவா மாறிடுச்சுன்னா, அது பேராசையா இல்லை என்னன்னு தெரியல, அது நடக்குமா நடக்காதுன்னு தெரியல, ஒரு விசுவாசத்தோட ஜெபம் பண்ணிருக்கிறேன். என்னன்னா சாகரத்துக்குள்ளே ஒரு வாட்டி பரலோகத்துக்கு கூட்டு போய் காட்டு வந்துருங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுகிறேன். சாகரத்துக்குள்ள ஒரே வாட்டி அப்படி கூட்டு போயிட்டு வெளியே கூட நிக்க வச்சு காட்டு வந்துருங்க. இதுதான் ஜப நேரத்துக்கெல்லாம் போனா கூட நம்ம இதே உட்காந்துரும் ஆண்டவர் சமூகத்துல. எனக்குள்ள ஒரே ஒரு விருப்பம் தான் இருக்கும், என்னன்னா நான் உங்களை பார்க்கணும்பா, உங்க விருப்பத்தை செய்யணும்பா, இந்த கடைசி நாட்கள் உங்க விருப்பத்தை மாத்திரம் செஞ்சு முடிச்சிடணும்பா. அப்படி ஒரு உண்மையான ஊழியனை மட்டும் என்ன மாத்திருங்க. நான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானா இருக்கும்படி என்ன மாத்திருங்க. எனக்கு வேற எதுவும் வேணாம் ஆண்டவரே. ஆனா தேவை இருக்கு, லட்சக்கணக்கில் தேவை இருக்குதான், எல்லாமே இருக்குதான். ஆனா ஒவ்வொரு வாட்டி ஜபத்துக்கு போகும்போது தேவையை காட்டிலும் இந்த தேவை அதிகமா இருக்கு. என்ன தேவை? நான் உங்களை பார்க்கணும். மோசேக்கு எத்தனை தடவை ஆண்டவர் முகமுகமா பேசினாலும் மோசேக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. என்ன ஏக்கம்? நான் இன்னும் உங்க மகிமையை பார்க்கணும், நான் இன்னும் உங்க ஏக்கத்தை உணரணும். கர்த்தர் உங்களை நேசிக்கிறதுனால தான் இங்க கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். அவர் விருப்பத்தை செய்ய இன்னைக்கு நிறைய பேர் இல்லைங்க. இன்னைக்கு அவர் விருப்பத்தை நிறைய பேர்கிட்ட சொன்னாரு, ஆனா அவங்களாம் அவங்களுடைய இஷ்டத்தின்படி போயிட்டாங்க. பேரளவில் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனா உண்மையா அவர் விருப்பத்தை செய்யறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இல்ல, நிறைய பேர் இல்லை. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்ற பெயரை வைத்து நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம், நாம நம்மளை ஏமாத்திக்கிறோம், அவ்வளவுதான். இன்னைக்கு அநேக சபைகள், நான் குறை சொல்லல, அநேக சபைகள் நிறைய இடத்துல இயேசு 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 நாமத்தை சொல்லி ஆராதிக்கிறோம். ஆனா உண்மையா அங்க இயேசப்பனுடைய விருப்பம் இருக்கா அப்படின்னா நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறாரு, என் சித்தத்தை செய்வியா? இல்லை, இதுக்கு அப்புறமும் இவ்வளவு சத்தியம் தெரிஞ்சோம், இப்படி எல்லா ஊழியர்கள் அனுப்பி என் ஏக்கத்தை சொல்லி என் விருப்பத்தை சொன்ன பிறகும் என் சித்தம் தான் முக்கியம் அப்படின்னு மறுபடியும் போக போறியா? தயவு செய்து ஒரு தம்பியா, ஒரு ஊழியனா உங்களை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த சத்தத்தை தயவு செஞ்சு அசட்டை பண்ணாம ஆவியானவருக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்து இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்க சித்தத்தை செய்ய நான் இருக்கிறப்பா. யாரை நான் அனுப்புவேன்? யார் எனது காரியமாய் போவார்? ஏசையா சொல்றார், நான் போறேன், என்ன அனுப்புங்க. ஏங்க இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவே யாருன்னு தெரியாம இன்னைக்கு கோடான கோடி மக்கள் இன்னைக்கு சுத்தி எல்லாம் இருந்துட்டு இருக்கிறாங்க. நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். Thank you, Holy Spirit. %97 கிறிஸ்தவங்க, நல்லா கவனிங்க, 97% கிறிஸ்தவர்கள் தாங்கள் அறிந்த இயேசு கிறிஸ்துவை, தங்களுக்கு தெரிந்த சத்தியத்தை மற்ற சகோதரர்களிடம், மற்ற உறவினர்களிடம், அதாவது பிற மதத்தினுடைய நண்பர்களிடமோ வேற யாரிடமோ 97% கிறிஸ்தவங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றதே கிடையாதான். நான் பொய் சொல்ல,
நான் ரீசெண்டாக எடுத்த சில அந்த காரியத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். 97% கிறிஸ்தவர்கள் மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்ணாதான் ஊழியம் நினைச்சீங்கன்னா ஊழியம், அது இட் இஸ் a பார்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி, அது ஒரு ஊழியம். ஆனா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், உலகமெங்கிலும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு கடமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு கடமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த கடமையை நீங்க செய்யலனா கர்த்தர் உங்களை தான் கேள்வி கேட்பாரு. அவரை பற்றி சொல்லுவதற்கு அநேக வாய்ப்புகள் ஆவியானவர் ஏற்படுத்தி கொடுத்திருந்தும் இன்னைக்கு என்னவா மாறிட்டோம் கிறிஸ்தவர்கள்? என்னவா மாறிட்டோம்னா, இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், பட் இதுதான் உண்மை. என்னவா மாறிட்டு இருக்கிறோம்னா, சுயநலவாதிகளா மாறிட்டு இருக்கிறோம். நமக்கு என்னன்னா, என் குடும்பம், என்னுடைய சர்க்கிள், என் சபை மக்கள், எனக்கு தெரிஞ்சவங்க பரலோகம் போனா போதும், மற்றவன் எப்படி எக்கேடு போனாலும் எனக்கு கவலை இல்லை. சுயநலவாதிகளா இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படியே போயிட்டு இருக்குது. ஒரு பயங்கரமான ஒரு பேத்தட்டிக் சிச்சுவேஷன். 97% கிறிஸ்தவங்க இன்னைக்கு சொல்றது இல்லையாங்க இயேசு கிறிஸ்துவ குறிச்சு. வாழ்ந்துட்டு இருக்கிறது கடைசி காலம். சில காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவை அறியாமல் ஒரு வருஷத்திற்கு இயேசு கிறிஸ்துவை யாருன்னு தெரியாம செத்து போறவங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 55.3 மில்லியன் பீப்புள். மில்லியனுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம்? லட்சம். ஓகே, அப்ப 55 மில்லியன்னா குரோர். 5.5 கோடி ஜனங்க. எத்தனை கோடி ஜனங்க? சத்தமா சொல்லுங்க. 5.5 கோடி ஜனங்க ஒரு வருஷத்திற்கு இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாம செத்து போயிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு நான் சொல்றேன் கணக்கு, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1,50,000 பேர் செத்து போயிட்டு இருக்கிறான். ஒரு நாளைக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாம செத்து போறவங்க ஒரு நாளைக்கு எண்ணிக்கை 1,50,000 பேர். ஒரு மணி நேரத்திற்கு கிட்டத்தட்ட 6,000 பேர் செத்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு மணி நேரத்திற்கு கிட்டத்தட்ட 6,000 பேர். ஒரு நிமிஷத்திற்கு கிட்டத்தட்ட 105 பேர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாமல் மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா நம்ம இங்க இன்னும் உக்காந்துன்னு மற்றவங்களை குறை சொல்லிட்டு, மற்றவனை மன்னிக்காம, இன்னும் மனசுல குரோதத்தை வச்சுட்டு, ஆக்ரோஷத்தை வச்சுட்டு, செத்தாலும் வீட்டு வாசப்படி நான் மிதிக்க மாட்டேன்னு மனசுல வைராக்கியத்தெல்லாம் வச்சுட்டு, ஆனா இங்க நல்லா ஆண்டரை துதிக்கிறோம். அந்த ஆராதனை மேலே போவோம்னு நினைக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், மேலே போவோம்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் பக்கத்துல பார்த்து கேட்க மாட்டேங்கிறார்கள். இல்லைங்க, நாம மாறணுங்க. we Christians have to change. ஆனா நமக்கு என்ன ஆசை? எழுப்புதல் வரணும். எங்க பயங்கரமா ஜோம் பண்ணுவோம். ஆனா எழுப்புதல் முதல்ல எங்க தெரியுமா வரும்? ஒருத்தர் ஒரு புக் எழுதினார், ஒரு அழகா, ஒரு பாஸ்டர், ரொம்ப அழகான ஒரு புக். அந்த புக்கோடைய தலைப்பு Lord send a revival and let that revival begin in me. எழுப்புதல் அனுப்புங்க, ஆனா அந்த எழுப்புதல் முதல்ல எனக்குள்ள ஆரம்பிக்கட்டும்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். உங்களுக்குள்ள எழுப்புதல் வந்துருச்சுன்னா போதும், உங்களை கொண்டு உங்க பட்டணத்துல, உங்க பகுதியில், இந்த தேசம் முழுவதும் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வர போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. மனசுல கை வச்சு சொல்லுங்களேன், நான் மாறணும். நம்ம மட்டும்தான் மாறணும். நம்ம மாறினாலே போதும். ஆமா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம நிறைய பேர் செத்துட்டு இருக்கிறாங்க. அவர் சித்தம் என்ன தெரியுமா? அவர் விருப்பம் என்ன தெரியுமா? அவருடைய அநேக விருப்பங்கள் ஒரு விருப்பம், உலகமெங்கிலும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், இயேசு கிறிஸ்துவை அறிவியுங்கள், கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குங்கள். ஆமென்.
கர்த்தர் அது யாரையோ கொண்டு செய்வார்னு நினைக்காதீங்க, உங்களை கொண்டு தான் செய்வார். விசுவாசவங்களை சத்தமாக அம்மேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நமக்குள்ள என்னன்னா, என்ன கொண்டா செய்வார், என்னையா அப்படின்ற ஒரு மனப்பக்குவம், ஒரு கேள்வி நமக்குள்ள வந்துருச்சு. அதனால தான் இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை கொண்டு தான் செய்வார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, உங்களை கொண்டு தான் செய்வார். இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நிற்கலாம். நான் அண்ணாட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த ஒரே ஒரு கேள்வி ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கடவுளின் சித்தமா அல்லது உங்களுடைய விருப்பங்களா? எல்லாரும் எழுந்துக்கலாமா தயவு செய்து? ரொம்ப முடியலன்னா பரவாயில்ல, ஆனால் முடிஞ்ச எல்லாரும் பலன் இருக்கிற எல்லாரும் எழுந்து கொள்ளுங்க. 2 காரியத்தை ஏசப்பா இன்னைக்கு முன்னாடி வச்சிருக்கிறாரு. ஒன்று, நீ என் சித்தத்தை செய்யணும். 2வது, என்னை போல நீ மாறணும்பா. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவர் என்னோடு இன்னைக்கு பேசினாரு, எனக்காக ஜெபிங்க, நான் அவர் விருப்பத்தை செய்ய விரும்புகிறேன். இது வரைக்கும் என் இஷ்டப்படி வாழ்ந்துட்டேன், ஆனால் இன்னைக்கு அவர் விருப்பத்துக்கு நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். எனக்காக இவ்வளோ பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவை நான் அவமானப்படுத்த விரும்பலை. நல்ல கனி கிடைக்கும்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தார், ஆனால் நானும் எத்தனையோ வருஷம் கசப்பான கனிகளை மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தேன். நான் அவருக்குள்ள நிலைத்திருக்க விரும்புகிறேன், எனக்காக ஜெபிங்கன்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க கரங்களை உயர்த்துங்க. இது ஒரு முக்கியமான நேரம். யாரும் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க வேணாம், எல்லா கண்களை மூடி தயவு செய்து கர்த்தர் உங்க கரங்களை பார்க்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்க கரங்களை பார்க்கட்டும். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, உம்முடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து கரங்களை உயர்த்தி அர்ப்பணிக்கிற அத்தனை உள்ளங்களிலும் தேவ சமாதானம் இப்பொழுது வல்லமையாய் இறங்குவதாக. உம்முடைய சித்தத்தை செய்வோம், உம்மை போல மாறுவோம் என்று உணர்ந்து கரங்களை உயர்த்தி இருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய கரத்தை கர்த்தர் நீர் இப்பொழுது பிடிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்ற வார்த்தையின்படி இந்த கடைசி காலத்தில் வரப்போகிற ஒரு பெரிய எழுப்புதலில் இந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் பயன்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமம் இந்த சபையில விளங்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே thank you அப்பா. ஓ அண்ணாக்காகவும் அக்காவுக்காகவும் இந்த முழு குடும்பத்திற்காகவும் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் நீர் தெரிந்து கொண்ட இந்த பாத்திரங்களுக்காக நன்றி. ஹல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தினால இவருடைய ஊழிய எல்லைகள் விரிவாக்கப்படுகிறதுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த பகுதியில் இவர்கள் மூலமாய் ஒரு பெரிய எழுப்புதலை நீர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இருதயங்கள் மாற்றப்படட்டும். விதைக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதை அபியாசப்படுத்த எங்களுக்கு பலந்தார். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நீர் அசைவாடும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.